காலையில அர்ஜென்ட்டா டிராவல் கிளம்பும் போது தான் இப்படி நடக்கணுமா? என்னன்னு சொல்றேன், வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஹலோ கைஸ், திண்டுக்கல்ல இருந்து திருச்சி வரைக்கும் பஸ் டிராவல் பண்ண போறேன். இந்த ஜிவிஆர் பஸ்ஸ வெளியில ஒரு வீடியோ, உள்ள ஒரு வீடியோ எடுத்துட்டு ஒரு விண்டோ சீட்டா பார்த்து உட்காந்துட்டேன். 7:07க்கு திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பஸ் எடுத்துட்டாங்க. பஸ் எடுத்து கொஞ்சம் தூரம் போனதும் கண்டக்டர் அண்ணன் டிக்கெட் கொடுக்க வந்தாங்க. திண்டுக்கல்ல இருந்து திருச்சி வரைக்கும் 66 ரூபாய் டிக்கெட் சார்ஜ் பண்ணாங்க. டிக்கெட்டை வாங்கிட்டு வெளியில வேடிக்கை பார்த்துக்கிட்டே டிராவல் பண்ணிட்டு வந்தேன். இந்த பஸ் திண்டுக்கல்ல எடுத்து வடமதுரை, அய்யலூர், கல்பட்டி, நடுப்பட்டி, வையம்பட்டி, மணப்பாறை வழியா திருச்சி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டை ரீச் பண்றாங்க. பஸ்ஸோட டைமிங்ஸ் வீடியோல மென்ஷன் பண்ணிருக்கேன். நீங்க யாராச்சும் இந்த பஸ்ல டிராவல் பண்ணியிருந்தா உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. சரி, இப்போ நம்ம கதைக்கு வருவோம். டிராவலுக்கு கிளம்பும் போது தான் வாட்சை பாக்குறேன். வாட்ச் ஓடலைங்க, ரிப்பேர் ஆகி நின்றுச்சு. சரி, ரெகுலரா யூஸ் பண்ற வாட்சையே போட்டுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நான் ரெகுலரா யூஸ் பண்ற வாட்சையே போட்டுட்டு தான் டிராவலுக்கு போயிருந்தேன். அடுத்து வரக்கூடிய ஒரு 3 நாள் vlogல இதே வாட்ச் தான் இருக்கும். இதே வாட்சையே கண்டினியூ பண்ணுவோமா, இல்ல முன்னாடி வச்சிருந்த வாட்ச் மாடல் மாதிரி ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு குழப்பமா இருக்கு. நம்ம வீடியோஸை ரெகுலரா பாக்குற TTTF நீங்க சொல்லுங்க, எந்த வாட்ச் போட்டா நல்லா இருக்கும்னு. 9:18க்கு திருச்சி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டை ரீச் பண்ணிட்டாங்க. என்னை சேஃபா கூட்டிட்டு வந்த டிரைவர் அண்ணனுக்கும் கண்டக்டர் அண்ணனுக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். வீடியோ அவ்வளவுதாங்க. வீடியோவை லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது வெறும் டிராவல் இல்லைங்க, இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த்.